21 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான பிறகும் விடுதலை உணர்வோடு சுதந்திர உணர்வோடு மீண்டும் நாங்கள் களம் காண்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்ட ஆயத்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கும் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய விற்பனையாளர் தோழர்களுக்கு நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, முதல் நிகழ்வாக இந்த மாநாட்டை வெகு சிறப்பா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அப்படின்னா வரவு செலவு கணக்கெல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. சங்கமாக இயங்குவது அப்படி சங்கமா இயங்குறதுக்கு உதாரணமா ஒரு மாநாடு அறிவிச்ச பிறகு நடத்த முடியுமான்னு போது பல்வேறு கேள்விகள் இருந்தது. நம்மளால நடத்த முடியுமா, செய்ய முடியுமா, முடியாது. நிறைய நேரத்தில் முடியாதுன்ற பதில் தான் வரும், முடியுன்ற பதில் கம்மியா தான் வரும். அதை முடியுன்ற பதிலாக்கி சிறப்பாக்கி இவ்வளவு நேரம் நடத்தி கொடுத்திருக்கூடிய திருவண்ணாமலை மாவட்ட தோழர் எல்லாரும் சார்பாகவும் தோழர் முருகன் அவர்களுக்கு உங்கள் எல்லா சார்பாக இந்த தொண்டு அணிவிக்கிறேன். ஏஎஸ் முருகன் அவர்களுக்கு நம்ம அன்பிற்குரிய தோழர் அண்ணாதுரை அவர்கள் தொண்டு அணிவிப்பார். தோழர்ல மணி 5:20. பொதுவாக ஒரு உணர்வு உண்டு, என்னன்னா கூட்டம் நடத்த முடியாது. இன்னைக்கு கூட வேற சில தோழர்லாம் கூட மாநாடு நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் நடக்குன்னு தெரியல. அவங்களும் மாலை வரைக்கும் நடத்துறாங்கன்னா சிறப்பு தான். ஆனா 5:20 ஆகியும் கேட்ட பார்க்காம மேடையை பார்த்து உட்கார்ந்து 21 வருஷம் கழிச்சும் ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா அது நம்ம தோழர். இதை விட சிறப்பானது தனியா எதுவும் இல்லை. நம்ம ஒண்ணு இந்த சங்கம் நடத்துறவங்க எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, வார்டு கவுன்சிலரும் இல்ல, ஊராட்சி தலைவரும் இல்ல, எந்த பதவியும் வகிக்கல. ஆனா உண்மையா நேர்மையா களத்துல நின்று போராட்ட குரல் கொடுத்தா அதுக்கு ஒட்டுமொத்த பேரும் ஆதரவு கொடுப்பாங்கன்றதுக்கு உதாரணமா இங்க வந்திருக்கக்கூடிய தோழர்கள் என்பவர்கள் வருக உணவோட போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்றதுக்கு வெளிப்பாடா அமைச்சிருக்கு. தோழர்களே, இப்ப நம்ம நடத்த நேரத்துல நம்ம ஒரு நெருக்கடியில் இருக்கோம். என்ன நெருக்கடியில் இருக்கோம்னா, பத்திரிகையாளர் கடந்த 2 கூட்டமாக கேட்கறாங்க, பார பத்தி கேட்கறாங்க. நம்ம கொஞ்சம் எப்பயுமே நம்ம சுத்தி நடக்குதுன்னு போது நமக்குள்ள நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டியது. நமக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய FL2 மனமகிழ் மன்றம் 448 இருக்கு, FL3 பார் 793 இருக்கு, FL4 3 ஸ்டார் ஹோட்டல்கள், FL5-6 5 ஸ்டார் ஹோட்டல்கள். கடந்த ஆண்டு 1241 மனமகிழ் மன்றம் பார், 300 கிளப், 150 ஹோட்டல், இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் 400 பெண்டிங் இருக்கு. டாஸ்மாக் கடை உருவாகும் போது 6828, தற்போது 4829. இந்த டைம்ல தான் பில்லிங் மிஷின் வரும்னு சொல்றாங்க. தனியார் மயத்தை நோக்கி டாஸ்மாக் போக போகுதுன்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தையில அடுத்து தனியாருக்கு தான் போக போகுதுன்னு மிரட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்துல தான் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் போராட்ட ஆயத்த மாநாடு நடக்குது. ஒரு பக்கம் நம்ம அழிக்கிறதுக்கும் சிதைக்கிறதுக்கும் இன்னும் நசுக்கிறதுக்கும் அரசும் டாஸ்மாக் நிறுவனம் முடிவு பண்ணாங்கன்னா, நாங்கெல்லாம் மனிதர்கள், சுயமரியாதை கொண்ட மனிதர்கள், உங்களுடைய திராவிட பாரம்பரியத்துக்கு சொந்தமான பெரியார் சொல்வாரு சுயமரியாதை கொள்கை, அதை உள்வாங்கியவர்கள் நாங்கள் களத்தில் நின்று எதிர்த்து போராடுவோம் என்பதற்காக இந்த மாநாட்டை நாம் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். பில்லிங் மிஷின் வரும்ன்றா. பில்லிங் மிஷின் வரும்போது அதிகாரிகள் ஒண்ணு சொல்றாங்க, கொஞ்சம் அதிகமா இருக்காம கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்ன சொல்றாங்க? அதிகமா விற்காம பாத்துக்கோங்க. நான் போன கூட்டம் இப்பதான் சமீபத்தில் நம்ம புதுக்கோட்டையில போய் பேசிட்டோம். புதுக்கோட்டையில நான் பேசும்போது என்ன சொல்லிட்டேன்னா, பத்திரிகையில 99% அதிகாரிகள் ஊழல் அதிகாரிகள் சொல்லிட்டு அப்படியே கவலையும் வேதனையும் அதிகரிச்சிச்சு. அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன உங்க தலைவர் இப்படி பேசிட்டாரு,
ரொம்ப மனசுக்கே கஷ்டமா இருக்கு. இந்த சங்கம்லாம் பாருங்க, எவ்வளவு அமைதியா வந்து எத்தனை முறை வாரத்துக்கு 3 நாள் தடவை வந்து எப்படியா காரியம் சாதிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டாமா? உங்க சங்க தலைவரே இப்படி பேசுறாரு, எங்களை செய்யறாரு. இவ்வளவு நாள் எங்களை ரைடின் பண்ணும் போதும் ஆய்வின் பண்ணும் போதும் 150 பேர் 100 பேரு தற்காலிக பணி நீங்க சொல்லும் போதும் அபராதம் விதிக்கும் போதும் வேலையை விட்டு வெளியே தள்ளும் போதும் உங்களுக்கு கஷ்டமா தெரியல. நாங்க திருப்பி நின்று 99% அதிகாரிகள் ஊழல் சொன்னா உங்களுக்கு வலிக்குது, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இதே விஷயம் தான் எங்களுக்கு இருக்கும். நம்ம ஒரு விஷயம் அவங்க ஒண்ணு சொல்றாங்க, திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஆளுங்கெல்லாம் ஒழுங்கா தான் இருக்காங்களா? நீங்கெல்லாம் காசு வாங்குறது இல்லையா? நீங்கெல்லாம் கடையில வசூல் பண்றது இல்லையா? எதுக்கு அதிகாரியில கை நீட்டுறீங்க? நமக்கு அவங்களுக்கும் நமக்கும் அதுல ஒரு சின்ன கேப். இப்ப டிஎம் டெப்டி கலெக்டர் கரெக்டா மாச வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல, மற்ற அலவன்சஸ் நிறைய இருக்கும், நிறைய செலவுகளும் சேர்ந்து இருக்கும். நீங்க டெப்டி கலெக்டர் ரேஞ்சுக்கு இருந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் எடுக்கிற நீங்களும் 9,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு சம்பளம் 10 அரசாங்கம் கொடுக்கலன்றதுக்காக பொதுமக்கிட்ட ஏதாவது கொடுங்க நாங்க பொழைக்கணும்னு கேட்கிறவங்களும் 2 பேரும் சரிசமா இருக்க முடியுமா? சரிசமா இருக்கிறது வாய்ப்பு இருக்குமா? எங்களுக்கு ஒண்ணு பண்ணுங்க, 21 வருஷம் வேலை செஞ்சவர்கள் அரசு ஊழியருக்கு இணையான சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. டிரான்ஸ்போர்ட்ல 2021 வேலைக்கு செஞ்சவங்க சம்பளம் 23,000 ரூபாய். பணியந்திர தொழிலாளி 21 வருஷம் ஆச்சு, நம்ம சம்பளம் எப்பயும் 60,000 ரூபாய் தாண்டி இருக்கும். 60,000 70,000 தாண்டி இருக்கும். மற்ற சலுகைகள் நமக்கு இருக்கும். வாரிசு வேலையில இருந்து எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட 45 கடந்தவர்கள் ரஜினி கமல் தலைமுறை தான் இது. ஒரு தாண்டி போய் ஒரு டிராவல்ல நிக்குது. இன்னும் ஒரு 10ல இருந்து 13 வருஷம் 15 வருஷம் மொத்த கதையும் சர்வீஸே முடிக்கிற ரேஞ்சில் இருக்கு. நம்மளையும் அவங்களையும் ஒன்னா கம்பேர் பண்றது ட்ரை பண்றாங்க. நீ ஒண்ணு நானும் ஒண்ணு. நம்ம அதுக்கு தான் பதில் கேட்கிறோம். எனக்கு பணியந்திர பத்திரு, நீ பணியந்திர இருக்கிற, நான் காசு வாங்க மாட்டேன். காசு வாங்கினா என் மேல ஆக்சன் எடுத்துரு, நீ காசு வாங்கினா உன் மேல ஆக்சன் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், அதிகாரிகள் நமக்கு தனிப்பட்ட சண்டை எல்லாம் கிடையாது. ஏன்னா நான் பேசுற வீடியோ ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் மினிட் வரைக்கும் கேட்கறாங்க. அவங்க என்ன நான் பேசுவேன். நேற்று கூட நம்ம கிளம்பி வரும்போது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல டிரான்ஸ்பர், நான் சொல்ல விரும்பல, இந்த கூட்டத்துல பேசுவோம்னு சொன்னதுதான். மாற்று பரிசீலனை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் என்ன சொல்ல முடியும், வேற எதை பத்தி சொல்லல. புதுக்கோட்டையில போய் பேசிட்டு வரோம். நான் பேசிட்டு வந்த பிறகு அங்க இருக்கிற முன்னணிகளுக்கு நம்ம கூட்டம் ஏன் நடத்தணும்னு சொல்லி, அரசுக்கு எதிராக அவதூறு பரப்புறன்னு சொல்லி, தமிழ்நாட்டு அஸ்மா உறுப்பினர் சங்கம் நடத்தின கூட்டத்துக்காக உன் மேலேயே நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லி ஷோகாஸ் நோட்டீஸ் தர்றாங்க. இந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு நமது மதிப்பிற்குரிய மேலாண்மை இயக்குனர் அவர்கிட்ட நான் கேட்டேன். நான் கலந்துகிட்ட கூட்டம், அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் இது சரியானதா? தொழிற்சங்க உரிமைக்காக நிக்கிறதும் கூட்டம் நடத்துறது சரியானதா? அவர் பதில் ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தாரு. அப்படி ஒருவேளை நோட்டீஸ் கொடுத்தா அதுதான் அரசுக்கு அவப்பெயரா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த நேரத்தில் நம்ம எம்டிஏ பாராட்டவும் செய்யணும். இந்த நேரத்தில் இப்படிதான் திரும்புவீங்க. என்னன்னா நல்லது செஞ்சா நம்ம நல்லது சொல்லுவோம், கெட்டது செஞ்சா கெட்டதுன்னு சொல்லுவோம். ஒண்ணு மாற்றம் இல்ல, வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல. அப்படின்னா ஒரு கூட்டம் போட்டு தப்பு நடக்குது நம்ம பேசினா, விற்பனையாளர் ஒண்ணு சேர்ந்தா எத்தனையோ சங்கங்கள் நடக்குது, சங்க நடவடிக்கைகள் சில நேரத்தில் நடவடிக்கை எடுக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்காமலே போறாங்க. விற்பனையாளர்கள் கூட்டம் போட்டு நடத்தினா அத்தனை பேருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் பயன்படுத்த திருப்பி எழுந்து கூடாது. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, மகிழ்ச்சி என்னன்னா, அந்த புதுக்கோட்டை மாவட்ட தோழர்களுடைய நெஞ்சிலையும் கண்ணிலையும் கலக்கம் இல்லை, நம்பிக்கை இருக்கு. நான் தோழர்கிட்ட சொன்னேன், வழக்கமா டிரான்ஸ்பர் மத்தது கடன் மாத்து நான் எதுவுமே போக மாட்டேன். நான் போகிறதும் இல்லைன்னு வச்சிருக்கோம். கலெக்ஷனும் வாங்க மாட்டேன், லஞ்சமும் வாங்க மாட்டேன்னு சொல்லுவேன். எம்டி பார்க்கும்போது சொல்லுவேன், இந்த சங்கத்துல இருந்து 1 ரூபாய் கூட வசூல் பண்றது நான் கிடையாது. காசுன்னு எனக்கு சம்பந்தமும் கிடையாது. நான் இதுக்குள்ளே வரது இல்லை. நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். இதுதான் நம்ம பாலிசி. நான் ஒரு விஷயம் சொன்னேன், அப்படி அதெல்லாம் தாண்டி புதுக்கோட்டை மாவட்ட தோழர்களுக்கு நம்ம கூட்டம் நடத்தணும்னு சார்பா நினைச்சுன்னா, நான் நேரடியாக எம்டி ஆபீஸ்ல நம்ம உட்கார்ந்து முற்றுகை போராட்டம் நடத்தி நம்ம அவங்க பார்த்துடலாம் சொல்றேன்.
சங்க நடவடிக்கை வேற, தனிநபர் நடவடிக்கைன்றது பிரச்சனைக்குரியது. அது எங்க ஏறி இறங்கும். ஆனா ஒரு சங்கம் நடத்தணும்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொன்னா, கூட்டம் நடத்தணும்னு சொன்னாங்கன்னா சும்மா இருக்க முடியாது. சங்கம் நம்மளுடைய ஒற்றுமை. சங்கம்ன்றது பாரதிய குமார முருகனம் கிடையாது. மனுஷங்க வருவாங்க போவாங்க, அவ்வளவுதான். நான் இப்ப கூட நேற்று பேசும்போது சொன்னேன், தப்பி தவறி இந்த பின்னாடி போற பேனர்ல போட்டோ போட்டுறாதீங்கன்னு சொன்னேன். எந்த நபரையும் புகழ்ந்து பாடி தூக்கி அடிச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளாம் சாதாரண மனிதர்கள். நம்ம கோரிக்கைக்காக நம்ம பிரச்சனைகள்லாம் ஒன்று சேரணும், போராடணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஸ்பெஷல் ஹியூமன் பீயிங் கிடையாது. தனியா சிறந்த ஆற்றலோட இப்படி அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கையில வரும்போது சில பேருக்கு சில லட்சியம் இருக்கு. நம்ம தொழிலாளினால மற்றவங்களால யோசிக்க முடியாத சூழ்நிலை உலகம் அடக்கி வச்சிருக்கு. அதை தாண்டி வாய்ப்பு கிடைக்குமோ வந்து நின்று போராடுறாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல நம்ம சங்கம் நடத்தும் போது அடுத்து கை நீட்டு எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குரியா இருக்கு. பார ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணி கலெக்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தூய்மை பணியாளர் எல்லாருமே லாஸ்ட் 10 வருஷம் தானே இருக்கு. ஒரு செட் இருக்கட்டும், ஒரு செட் வெளியே போட்டோம் இல்லையா. அடுத்து இன்னொரு சூப்பர் ரீசன் தேடி வச்சிருக்காங்க. நஷ்ட கணக்கை முதல் முறையாக காட்டுவது. நஷ்ட கணக்கை காட்டுவது அப்படின்னா, போன சரி தீபாவளி பொங்கல் மத்தது வருஷத்துக்கு 50,000 ஓடுது, பட்ஜெட் தான் தாங்க பிடிக்குது தகவல் இருக்கும். இந்த டைம் டாஸ்மாக் நஷ்டத்தில் இயங்குகிறது. கலெக்டர் மற்றவங்களும் இலக்குகள் வைக்கிறார்கள். இலக்கு வச்சு எப்படி சேல்ஸ் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த தகவல்களும் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. நஷ்டம் காமிச்சாதானே தனியா கொடுக்க முடியும், புரியுது இல்ல? நஷ்டம் காமிச்சாதானே மருத்துவமனையை தனியார் கொடுக்க முடியும். நஷ்டம் காமிச்சாதானே பள்ளிக்கூடம் போக முடியும். நஷ்டம் காமிச்சாதானே அரசு வேலைக்கு மேல பாக்கி காட்ட முடியும். நஷ்ட கணக்கு டாஸ்மாக் காட்டுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் எஃப்எல் அதிகரிச்சுட்டே போகுது, இன்னொரு பக்கம் நஷ்ட கணக்கு, இன்னொரு பக்கம் நெக்ஸ்ட் பில்லிங். இதுக்கு மேல எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா இருந்துக்கோங்க. அடுத்து காலி பாட்டில் திட்டம் பூதம். சில மாவட்டங்கள் வந்து சில இப்ப நின்று இருக்கு. அது தொடர்ந்து நம்ம ஏற்றிட்டு வந்தோம். ஜட்ஜுகளுக்கு சொல்லிட்டு வந்தோம், எங்க வாழ்க்கை நிலைமை பத்தி பார்த்த பிறகு முடிவெடுங்க. இப்ப அரசாங்கத்தை நாங்க அதுக்கு எதனா தனியா டெண்டர் எடுக்க முடியுமா, வேலைக்கு ஆள் எடுக்க முடியுமா, குடோன் போட முடியுமா, அவங்களோட பணி நிலைமை என்னன்னு இப்ப ஹைகோர்ட் பேச ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதை பேச வைக்கிறதுக்கு எத்தனை குரல், எத்தனை கூட்டம், எத்தனை பேரோட உழைப்பு. நிறைய பேருக்கு கேள்வி எப்பயுமே இருக்கும். இந்த சமூகத்துல முடியாதுன்னோ நம்பிக்கை இழந்தோ பலவீனமாவும் யோசிக்கிறதுக்கு நம்மளை சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம காரணம் இல்லை. முதல்ல அடிப்படையிலே தொழிலாளருக்கும் விற்பனையாளருக்கும் அந்த மாதிரி கருத்து கிடையாது. நம்மளால முடியாது, என்ன பண்ணும், கிடைக்கிறத வச்சு வாழ்வோம், டிரான்ஸ்பர் போட்டுருவாம்பா, வேலை போயிடும், ஏதோ நம்மளும் ஏதோ இருக்கிறத வச்சு பழக ஆரம்பிச்சிட்டோம் வாழ்க்கையில இத்தனை வருஷம், மீதி இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனை வர வேணாம், ரைடு வருதா சஸ்பெண்ட் வருதா அவர் 1 லட்சம் கொடுத்துரு, 50,000 கொடுத்துரு, இதோ இந்த புரோக்கர் சங்கம் இருப்பா கரெக்டா அவரை போய் பாரு, அண்ணன் கிட்ட போனா கரெக்டா முடிச்சுடுவாரு. இப்படிலாம் சொல்லி நம்மளை பயமுறுத்தி வைக்கணும் ட்ரை பண்றாங்க. ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு விஷயம் நல்லா நீங்க கவனிச்சு பார்க்கணும். இவ்வளோ பயம் இருந்துச்சுன்னா, இவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சுன்னா, இவ்வளோ பெரிய கூட்டம் 5:35 இருக்குமான்றது சேர்த்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம உடம்புல 2 உருவம் உண்டு. எது அதிகரிக்குதோ அது மேல போகும். எப்ப சண்டையில முன்னாடிக்கு 25 ஓடும், நடுவில் இருக்க 50 நடுவில் நிற்கும், கடைசியில 25 பின்னாடி நிற்கும், இருக்கும். முன்னாடி 25 ஒழுங்கா ஓடனா 50 சேர்ந்து ஓடும். இதுதான் பிராக்டிகலா. இப்ப நம்ம சங்கம் ஒரு மாற்றத்தை விரும்புகிற சங்கமாக. நான் நிறைய நேரம் சொல்லுவேன், தொடர் இந்த டிரான்ஸ்பர், தனிப்பட்ட டிரான்ஸ்பர், வேற வேற விஷயம் அப்படியே தலையில பிச்சு நேத்துன்னு வருவாங்க நம்மால. தோட இந்த டிரான்ஸ்பர் பேச நம்ம சங்கமே போயிடும் தோழர். அப்புறம் தோழர் இந்த சங்கம் செஞ்சுட்டாங்க தோழர், அந்த சங்கத்துக்கு போனா அப்ப நான் ஒண்ணு கேட்பேன், எல்லாருமே சேர்ந்து அந்த சங்கத்தை சேர்ந்துடலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே, எல்லாருமே சேர்ந்தா யாருக்குமே அப்ப ரைடு இருக்காது, 10 ரூபாய் ஃபைன் இருக்காது, டிரான்ஸ்பர் இருக்காது. அப்படி இல்ல. அவர்களுக்கு உனக்கு பணி நிரந்தரம் கொடுக்க கூடாதுன்னா ஆய்வு இருக்கணும், குடோன் இருக்கணும், ஃபைன் இருக்கணும், டிரான்ஸ்பர் இருக்கணும், சஸ்பெண்ட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்மள அப்படியே வச்சுக்க முடியும். நீ பணி நிரந்தரம் கேட்கிற, 9,000 மேல சம்பளம் கேட்கிற, 10,000 ரூபாய் கேட்கிற, 12,000 ரூபாய் கேட்கிற, அதுக்கு மேல பேசுறேன்னு சொன்னா நீ மேல எழுந்து வந்துருன்னு பயம் இருக்கு. சரி,
இது வரைக்கும் முன்னாடி ஆட்சி பின்னாடி ஆட்சி எந்த ஆட்சியும் ஒரு தெரியாத டாஸ்மாக பணி நிரந்தரப்படுத்தாம இருப்பேன்னு யாரும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா? பணி நிரந்தரப்படுத்த மாட்டேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு முன்பக்கட்டையில மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்கள் கருணாநிதி அவர்களும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் முன்பக்கட்டையில் டாஸ்மாக் ஊழியர்களே ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரப்படுத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இப்பயும் 10 வருஷம் பணி நிரந்தரப்படுத்தவங்களுக்கு நாங்க பணி செஞ்சவங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்துவோம் சொல்லி இன்றைய முதல்வர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார். நாங்க மனுஷங்க தானே. ஒரு தடவை சொல்லுவீங்க, தேர்தல் முடிச்ச பிறகு காணாம போயிடுச்சுங்க, நிதிநிலை சரியில்லைன்னு 5 வருஷத்துக்கு பிறகு பல்வேறு ஊழல் வழக்குகள் வருது, பலது வருது. உனக்கு வரலாற்று எப்பயுமே மன்னர்களும் சர்வாதிகாரிகளும் தூக்கிதான் எறியப்பட்டிருக்காங்க. இது யதார்த்தம். மக்கள் ஒன்று சேர்ந்து தொழிலாளர் ஒன்று சேர்ந்தா யாரா இருந்தாலும் தூக்கிதான் அடிப்பாங்க. உங்களுக்கு ஒன்று நல்லா தெரியும், இன்னைக்கு நம்ம மாண்புமிகு அமைச்சர் பதவி எடுத்திருக்காரு. கண்டிப்பா அவர்கிட்ட நியூஸ் கொண்டு போவாங்க, பிரச்சனை இல்லை. அவர் அமலாக்கத்துறையால் அவசரமாக வழக்கு போட்டு ஓய்வே கொடுக்காம விசாரணை நடத்தி அவர் எடுத்துட்டு போய் ஜெயில வச்சாங்க. அந்த முறையை நம்ம எதிர்த்தோம், நம்மளும் எதிர்த்தோம். நான் சொல்றேன், முறையை எதிர்த்தோம், அரசியலுக்காக செய்கிறோம் என்பதில் உட்பட்டோம். ஆனால் அதற்கு முன்பு கரூர் கம்பெனி என்ற பெயரில் பாட்டிலுக்கு 2 ரூபாய் கேட்டு ஒவ்வொரு டிஎம் அலுவலகத்தின் உட்கார்ந்து அவருடைய ஆட்கள் கரூர் கம்பெனிக்கு கட்டிங் கொடுங்கள், கலெக்ஷன் கொடுங்கள் என்று கேட்டபோது நாம் முழுமையாக அவற்றை எதிர்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நமது விற்பனையாளர் நண்பர்களும் சேர்ந்தாயிட்டாங்க. இதுதான் வித்தியாசம் இருக்கு. ஆட்சி மன்றத்து பேசினா கூட உள்ள பனிஷ் பண்ணும்போது தோடா பிரச்சனை இருக்கு. சொன்ன தோழர் நிரந்தரமா நீடிக்க முடியாது. என்னைக்கு கரூர் கம்பெனி நினைச்சு இறங்கி இவ்வளவு தூரம் வர்றாங்களோ இதுக்கு பின் விளைவு இருக்கும். ரொம்ப நாள் இருக்காது, காத்துட்டு இருங்க. இன்னைக்கு திருப்பி வந்திருக்க. சரி, அவர் ஒண்ணு சொல்றாரு, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, தியாகங்கள் புரிஞ்சிருக்காங்க கட்சியிலன்னு சொல்றாங்க, என்ன வேணா சொல்றாங்க. நீங்க சொல்லிக்கோங்க, போந்துக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தான் எங்க காரியம். நாங்கள் கேட்பது என்பது எங்களுக்கு பணி நிரந்தரம். நாங்கள் கேட்பது என்பது எங்களுக்கு சட்டப்படியா மன விடுதலை. எப்ப ஆய்வுக்கு வருவாங்க, எப்ப போன் அடிக்கலாம், எப்ப ரூட் சொல்லுவாங்க, அது கோடு வேர்டு இருக்குது போல. நானும் நிறைய குரூப்ல இருக்கேன் வாட்ஸ்அப்ல, அது என்னன்னு தெரியல, ஏதோ வித்தியாசமான வேர்டு எல்லாம் போடுறாங்க. இந்த டைம் வருவாங்க, இந்த செய்யறாங்க, ஏன்னா சம்மதமே இல்ல வார்த்தையா இருக்குன்னு பாப்பேன் நான். அப்புறம் வந்தா எப்படி கடையில இருந்து காப்பாத்தலாம், ஒரு 25 பேர் அடிக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாருக்கு நெருக்க ஆளுதோ 5 பேர் 6 பேர் தப்பிச்சிடுறாங்க டவக்குன்னு. அதுல ஒரு 19 தள்ளி விடுறாங்க. அது கூட போய் டிரான்ஸ்பர் போய் கடைசியா வருது. அதுலயும் திருப்பி 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பேசப்படுது. விஷயம் என்னன்னா, ஊழல் நடக்க சொன்னா கோதிக்குது. நான் ஒண்ணு சொல்றேன், அரசு ஊழியர்கள் உங்களுக்கு எல்லாம் சம்பளம் இருக்கு, டிஎம்க்கு சம்பளம் இருக்கு, எஸ்ஆர்எம் சம்பளம் இருக்கு, எல்லாருக்கும் சம்பளம் இருக்கு. நீ எங்களுக்காக ஏதாவது செய்ய வேணாமா? வழக்கமா உங்களை எல்லா கூட்டத்திலும் திட்டம் தான் உங்களுக்கு குற்றச்சாட்டு. நான் இப்ப உங்களை திட்டவே இல்லை. நாங்க அடுத்த போராட்டம் பெரிய போராட்டம் அறிவிக்க போறோம். நீங்க என்ன பண்ணணும், எங்களோட சேர்ந்து நின்று எங்க கோரிக்கைக்கு ஆதரவா நின்று, ஐயா உங்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரம் கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் எங்களோட சேர்ந்து குரல் கொடுங்களேன். என்ன தப்பு இருக்கு? ஒன்னா வாங்கல, டிஎம்எஸ்ஆர் எங்களுக்காக குரல் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு நம்ம விற்பனையாளர் எந்த கூட்டம் போனாலும் சூப்பர்வைசர் பிரச்சனை வரும். இந்த கூட்டத்தை தான் அதிகமா வரலன்னு நினைக்கிறேன். நம்ம சூப்பர்வைசர்ல நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நம்ம சங்கத்துக்கு ஆதரவானவர்கள் இருக்காங்க, கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இருக்காங்க. நம்ம அன்பிற்குரிய தோழர் அண்ணாதுரை கூட சூப்பர்வைசர் தான். நமக்கு ஆதரவு கொடுத்து இந்த மேடையில வந்து பூங்கத்து கொடுக்குறேன். நல்ல எண்ணங்கள் கொண்டவங்க இருக்காங்க. நம்ம சங்க நடவடிக்கையில ஒரு நடவடிக்கை பயங்கர அதிர்ச்சிக்குள்ளானது, மேற்பார்வையாளருக்கு அதிர்ச்சிக்குள்ளானது. கிட்டத்தட்ட 20 வருஷ வரலாற்றுல விற்பனையாளருக்கு மட்டுமே ஒரு தண்டனை இருந்துச்சு. எப்பயுமே கடைக்கு வந்தா ஆய்வு செஞ்சா அவருக்கு தண்டனை. அந்த கோடை கொஞ்சம் மாத்தி எழுதி, நான் ரொம்ப நாளுக்கு வந்து எதிர்க்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அவனும் பணியாளர், நம்ம கூட இருக்கணும். ஒருத்தர் சட்டப்பொருள் என்ன பிரயோஜனம், நமக்கு வந்து அவங்க தானே பிரச்சனை. ஆனா ஒண்ணு இருக்கு, 2 பேரும் சேர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குன்னா, தோழர்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில விற்பனையாளர் தண்டனை கொடுத்தா பனிஷ் பண்ணா சூப்பர்வைசரும் சேர்ந்து வந்தா 2 பேரும் சேருவாங்கன்னு சொன்னா சரி சேர்ந்தே இருக்கட்டும். அதுக்கு பிறகுதான் சூப்பர்வைசர் தண்டனை என்பது வந்தது. இப்ப கூட ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச சங்கம் மாதிரி தெரியல, ஏன்னா தோழர் மாதிரி யாருக்கு தனியா அந்த கோரிக்கை வைக்கல. அவங்க போய் சூப்பர்வைசர் சேல்ஸ்மேன் எல்லாரும் தூக்கி வெளியே போடுங்க,
அவங்கள மட்டும் தண்டிங்கன்னு மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன கோரிக்கைகளை வெற்றி பெறுவதற்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சங்கம் வந்து நம்ம டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு மாஸ் டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க 150 பேர். நம்ம வழக்கு போட்ட பிறகு நிறுத்தினாங்க. இப்போ மாஸ் டிரான்ஸ்ஃபர்ல சைடில் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. 2 பேர் 3 பேர் சைடில் இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அப்புறம் இன்னொன்னு வழக்கு போட்டோம். எம்டி ஆபீஸ்க்கு வரணும்னா டிஎம் ஆபீஸ்ல போய் சீல் வாங்கிட்டு தான் வரணும். யார் தண்டனை கொடுக்குறாங்களோ, யார் தப்பா நடந்துக்கிறாங்களோ அவங்க மேல நம்ம மேல போய் புகார் கொடுக்கணும்னா அவர்கிட்ட போய் சீல் வாங்கி கையெழுத்து வாங்கணும். ஐயா நான் அவங்க மேல எம்டி ஆபீஸ்ல போய் புகார் கொடுக்க போறேன், யாரா போவாங்களா? யாரை எதிர்க்கிறோமோ அவங்ககிட்ட போய் நம்ம மனு கொடுத்து வாங்க முடியுமா? அதுக்கு நம்ம வழக்கு போட்டோம். அதுக்கப்புறம் அந்த சட்ட சுற்றறிக்கை சுக்கு நூறாக வீசி எறியப்பட்டது. இப்ப பாட்டல் திட்டமும் ஒரு இடத்துல ஸ்கேல் இருக்கு, ஒரு பக்கம் நிக்குது. ஆனா பாட்டல் திட்டத்துக்குரிய எச்சரிக்கை இருக்கு. ஒரு பிரச்சனை கடையே சின்னது, 10க்கு 10 தான் நிறைய, பாட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, திருப்பி வாங்கி 10 ரூபாய் கொடுக்கணும். என்ன மாதிரி நடவடிக்கைகள் தொழிலாளி விடும். ஒருத்தர் நசுக்கிறதுக்கு எத்தனை தான் வழி இருக்கு. தூய்மை பணியா போகும்போது தூய்மை பணியா பிரச்சனையா இருக்கும், அவங்களுக்குரிய பிரச்சனை அவங்களுக்கு. அதே மாதிரி நமக்கு வரும்போது எந்த துறையில தூய்மை பணியாளர்ல கூட நிரந்தர தொழிலாளி இருக்காங்க, தூய்மை பணியாளர்ல கூட நிரந்தர தொழிலாளி இருக்காங்க. ஆனா டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடிய தொழிலாளி தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு துறையில கடையில ஒரே ஒரு நிரந்தர தொழிலாளி இல்லாத துறை என்று சொன்னால் டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய கடையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளி தான். ஒரு மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்ல 21 வருஷம், அதுக்கு நம்ம வழக்கு படிச்சிருக்கோம். அப்படின்னா ஏன் இல்லைன்னா ஒரு மாதிரி நிலையம் மூலமா தான் ஒரு அமைப்பு நடத்தணும். ஒரு நிறுவனம் ஏன் கொடுக்க மாட்டேன்னா ஒர்க்கர் கேட்டகரி அதுல பிரிக்கணும். இவர் சூப்பர்வைசர், இவர் சேல்ஸ்மேன், இவர் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், இவர் நிரந்தர தொழிலாளி, இவர் நிரந்தரமற்ற தொழிலாளி, தொகுப்பூதிய தொழிலாளி, தற்காலிக தொழிலாளி. தற்காலிகம்னா என்ன? இன்னைக்கு போட்ட மேடை 2 நாள் காட்ட போறோம்னா அவருக்கு பேர் தற்காலிகம். 3 மாசத்துல ஒரு வேலை முடிய போகுதுன்னா அது பேர் தற்காலிகம். அவ்வளவுதான். 21 வருஷமாக ஒரு தற்காலிக தொழிலாளி இருக்கு சொன்னா அதை சொல்றவனுக்கு மூளை இல்லைன்னு மட்டும்தான் அர்த்தம். வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும்? 21 வருஷம் யாரா தற்காலிகமா ஒரு வேலையை பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டில் ஒன்றும் மது விலக்குல 1971 வரைக்கும் மது விலக்குன்றது அமல்ல இருந்தது. திருப்பி கஜானா தேவை, மத தேவை, திருப்பி ரீஓபன் பண்ணாங்க. அண்ணாதுரை ஆட்சியில அவர் சொன்ன வார்த்தை வேணா இன்னைக்கு பொருந்தாம இருக்கலாம். எந்த நோயாளியும் குற்றச்சாட்டி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உடம்புல நோய் வருதுன்றது ரொம்ப சகஜ, மனுஷனுக்கு தெரிஞ்சு வர்றது இல்லை. அவரு அந்த நோயாளி கையில வாங்கி சாப்பிட்ற வெண்ணெய் போன்றது அப்படிதான் சொன்னார். நான் என்ன நோய் கூட சொல்ல விரும்பல, ஏன்னா நோயாளிகளுக்கு கூட நம்ம மரியாதை நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு 2001 மதுக்கடை நம்மளே எடுத்து நடத்துவோம் சொல்லி அதுக்கப்புறம் எடுத்து 2003 நம்ம கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்து 6000 சில்லற கடை, இப்ப 4000 சில்லற கடை, 36,000 பேர், 23,000 பேர். அப்போ பணிச்சுமை குறைஞ்சிருக்குமா அதிகமா இருக்குமா? கடை கம்மி, அப்ப கடை ஜாஸ்தி. பணியாளர் அப்ப ஜாஸ்தி, இப்ப பணியாளர் கம்மி. வேலை அதிகமா இருக்குமா? அதிகமா இருக்காதா? இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் இந்த டாஸ்மாக் சாப்பிட்டு கரையாம போல உள்ளுக்குள்ளே இருக்கனால என்ன ஆகும்? குடிப்பதோ மது பழக்கத்துக்கு ஆளாவதோ ரொம்ப சகஜமா நடக்கும். மனதளவுலையும் பிரச்சனை, உடல் அளவுலையும் பிரச்சனை. பக்கத்திலே விஷத்துக்கு பக்கத்திலே விஷத்தை குடிக்கிறது, விஷத்துக்கு பக்கத்திலே வேலை செய்யறது, தான் உடம்பு நோயாளி ஆகிட்டு அரசு கஜானாவை நிரப்பி அரசு கஜானாவுக்கு காசு சேர்ப்பது, ரத்த உழைப்பு சேர்ந்து போய் டாஸ்மாக் குடியில் போயிடுது. அதுலயும் குறிப்பா ரொம்ப சோகம்னா ஒருத்தர் வீட்டுல பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, கோவத்துல பெட்ரோல் பாம்பு வீசி எறிகிறாரு, அந்த டாஸ்மாக் குடியை செத்து போயிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு? என் வீட்டுல பிரச்சனை, கோபம் வாங்கிச்சாருனால அந்த அஷ்டங்கன்று. சமூக அவங்களுக்கு என்னன்னா டாஸ்மாக் கடை மேல ஒரு வெறுப்பு. பொதுமக்கள் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான். பொதுமக்களுக்கு பெண்களுக்குன்னா டாஸ்மாக் கடை மேல வெறுப்பு. ஆனா கடைக்குப்படி யார் மேல வெறுப்பு இருக்கணும்? இதை நடத்தக்கூடிய அரசாங்க நிர்வாகத்துக்கு மேல வெறுப்பு இருக்கணும். ஆனா எந்த வெறுப்பு கடைசியில யார் தாங்கி நிக்கிறார்? கடைசியா நம்ம அரெஸ்ட் பண்ண வருது கான்ஸ்டபிள் வருவாங்க, போலீஸ் யாராவது ஒழுங்கிருக்கும், அதை கான்ஸ்டபிள் திட்டுவோம். அது போல கடைசியா நம்ம இருக்கோம் பாருங்க. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு ஒதுக்கி தமிழ்நாட்டில் வச்சிருக்கக்கூடிய இடம் டாஸ்மாக் கடை. ஒருத்தர் ரைட் ராயில தனியா இருக்கும் போது கெட்ட வார்த்தை தெரிஞ்சு அவதூறு பேச அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவதூறா பேச புகார் அளிக்கலாம், தண்டனைக்கு காவல்துறையில கொடுக்கலாம். ஆனா என்ன வேணா திட்டுங்கன்னு எழுதி கொடுத்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் சொன்னா
அந்த டாஸ்மாக் கடை எவ்வளவு மோசமான விஷயம் இருக்க முடியும்? எல்லாமே மனுஷங்க தானே. எனக்கு தெரிஞ்சு எந்த குழந்தைங்களும் ஸ்கூலுக்குள்ள போகும்போது படிக்கும்போது நான் டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்களே தவிர ஒரே ஒருத்தர் கூட நான் டாஸ்மாக் கடைக்கு போய் சூப்பர்வைசர் ஆகணும், சேல்ஸ்மேன் ஆகணும், அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் ஆகணும் சொல்லிருக்க மாட்டாங்களே. படிச்ச பிரிவினர் எல்லாம் வேலைக்கு வந்தாங்க. ஏன்? ஏதோ அரசு வேலை கன்ஃபார்ம் ஆகும், நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், செதஞ்சு போய் தான் நிறைய பேருக்கு இருக்கு. சில பேர் தான் அதுலயும் பிழைக்க தெரிஞ்சவங்க. எல்லாரும் பிழைக்க தெரிஞ்சவங்க கிடையாது. நாளைக்கே ஒரு கஷ்டம், உடம்பு முடியல, வேலை போச்சு, என்ன ஆகும்? எல்லாரும் கூப்பிட்டு கடையில இருந்து ரெகுலரா காசு கொடுக்க முடியுமா? பாத்துக்க முடியுமா? அவரோட உடம்பு போச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம கொண்டு பர்மனன்ட் டிசபிலிட்டிக்கு இஎஸ்ஐ ஆக்ட்ல பென்ஷன் கிடையாது. உடல் ஊனம் நடந்தாலும் மத்த நடந்தாலும் நமக்கு எதுவுமே கிடையாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் இந்த கஜானாவை நிரப்பி கொடுப்பது, நம்மளுடைய வாழ்க்கை என்பது எப்பயும் கேள்விக்குறியாகவே இருப்பது. தொடர்ந்து கடந்த அக்டோபர் 2 நம்ம சிறை நிரப்பு போராட்டம் அறிவிச்சோம். சிறை நிரப்பு போராட்டம் அறிவிச்ச உடனே டாஸ்மாக்ல கூப்பிட்டு பேசினாங்க. பேசி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க நடத்தாதீங்கன்னு சொன்னாங்க. நம்ம நடத்தணும்னு சொன்னோம். இல்ல இதனால பிரச்சனை வரும்னாங்க. நம்ம பக்கத்திலேயே நம்ம முன்னணிகளை மிரட்டினாங்க. அவர் வெளியால உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்க சங்கத்துல இருக்கிறவங்க தண்டிப்போம். ஸ்ட்ரைட்டாவே மேனேஜ்மெண்ட் நம்ம கிட்ட மிரட்டல். நம்மளும் பதில் சொல்லிட்டு வந்தோம். நீங்க முடிஞ்சா எங்க ஆளுங்களை கை வைங்க, உங்க டிஎம் எஸ்ஆர்எம் எப்படி நிம்மதியா அடுத்து வேலை பார்க்கறாங்கன்றதை நாங்க பாத்துக்கிறோம். நேரடியாக டாஸ்மாக் கொடுத்த நம்ம பதில் இது. நீங்க எங்களை கை வச்சீங்கன்னா, எங்க நிர்வாகிகளை நீங்க தொட்டீங்கன்னா, உங்க டிஎம் ஊழல் பட்டியல், எஸ்ஆர்எம் ஊழல் பட்டியல், நீங்க எப்படி அவங்க நிம்மதியா வேலை பார்க்கறாங்கன்னு பார்ப்போம். சரி, பூச்சாண்டி நடந்தது, தோழர்கள் கலக்கத்துல இருந்தாங்க. நான் சொன்னேன், தோழர் நம்ம விற்பனையாளர் மேல நம்பிக்கை இருக்கு, சக மனுஷன் மேல நம்பிக்கை இருக்காது இந்த சமூகம் சொல்லும். இந்த உழைப்பு சொல்ற சமூகம், முதலாளித்துவ சமூகம் சொல்லும், பாட்டாளி சமூகம் இன்னொன்னு சொல்லும், சங்கம் இன்னொன்னு சொல்லும். சக மனுஷன் மேல நம்பிக்கை வை, விற்பனையாளர் மேல நம்பிக்கை. உங்க 2 பேர் மேல ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா, குமார் மேலேயும் முருகன் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா, நம்ம விற்பனையாளர்கள் நீங்க மீண்டும் வேலை வரும் வரை பார்த்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை அவர்கள் சொன்னோம். யாருக்காக போராட்டம்? மாநாடு நடத்துறோம், எனக்கு போஸ்டர் போட்டு பேனர் விட்டு நான் இனிமே கேட்கறது இல்லை. நான் சங்கம் வரும்போதே, எனக்கு ஆரம்பத்தில் சங்கம் வரும்போதே ஒன்று தான் கேட்டேன், என்ன சங்கம்னு. இல்லை நாங்கள் அங்கங்கே ஒரு விசிட்டிங் கார்டு போட்டுப்போம், லெட்டர் பேட் போட்டுப்போம், டிஎம் போய் பார்த்துட்டு வருவோம், முடிஞ்சதை பேசிட்டு இது போய் இதுக்கு தான் சங்கம், நீங்கள் பொறுப்புக்கு வரணும். நான் சொன்ன சங்கம் வந்தால் நேர்மையாக இருக்கணும், சங்கம் வந்தால் உண்மையாக இருக்கணும், சங்கம் வந்தால் சந்தா வைக்கணும், சங்கம் வந்தால் கணக்காட்டணும், சங்கம்னா தொழிலாளிக்காக உண்மையாக போராடணும், நடத்தணும். இப்படி சொன்னா இந்த சங்கத்துக்கு வர்றோம். ஆரம்பத்தில் கூட்டங்கள் வரும்போது ஒரு கூட்டத்தை கூட முழுசா நடத்த முடியாது. 50 பேர் 100 பேர் இருக்கும்போது இந்த டாஸ்மாக் கடை சீரழிவினால நம்ம ஆளுங்க மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. கூட்டம் ஒழுங்கா நடந்தே முடிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. 1000 பேர் 2000 பேர் வந்தாலும் ஒரே குரல்ல தோழர்கள் அமைதியா இருங்க, உட்காருங்க, 2 மணிக்கு வாங்க சொன்னா அந்த நம்பிக்கையோட தோழர்கள் உட்கார்றாங்க. சொல்ல வேண்டிய முறையில சொன்னா நிக்க போறாங்க. உண்மைக்கு நேர்மைக்கு எப்பயுமே மரியாதை இருக்கும் தோழா. அர்ப்பணிப்பு தியாகத்துக்கும் மரியாதை இருக்கும். இதை சங்கத்தில் இருக்கிறவங்க முன்னணிகள் தான் அர்ப்பணி தியாகம் பண்றாங்கலாம் இல்ல. எல்லா மனிதர்களும் அவங்க வாழ்க்கையில தியாக அர்ப்பணி பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. இங்க நடக்குது, திருவண்ணாமலையில் நடக்குது. கடவுள் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் கோயிலுக்கு போவாங்க. என்னை போன்றவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா கடவுளை நம்புகிறவர்கள், கடவுளை விரும்புகிறவர்கள், கடவுளை ஒரு நாளும் பூஜிக்கிறவர்கள், அந்த மனிதன் மீது ஆகச்சிறந்த நம்பிக்கை என்பது எனக்கு இருக்கிறது. மாற்றத்தை கொண்டு வருவோம்னு நினைக்கிறோம். தொடர்ல அக்டோபர் 2 நம்ம நடத்த வேணாம்னு சொன்ன பேர் நடத்தணும். அது வரைக்கும் மினிஸ்டர் பார்க்கணும் நம்ம கேட்டோம். மினிஸ்டர் கிட்ட பத்தி பேசல. சம்பளம் வெறும் 100 மடங்கு எக்ஸ்ட்ரா வரும்னு சொன்னாங்க. 100% சொல்றோம், உறுதியா சொல்றோம். அடுத்த சட்டமன்றத்துக்குள்ள வந்துரும், நீங்க எதுவும் பண்ணாதீங்க. 100% ஏற போது பாருங்க. அறிவிப்பே வரல. மினிஸ்டர் சந்திக்கிறதுக்கு 3 நாள் கூப்பிட்டாங்க. நம்ம 3 நாள் நம்ம போறதுக்கு ரெடி இல்ல. நம்ம சொன்னோம் 2ஆம் தேதி 2ஆம் தேதியே பாக்குறோம். இல்ல 2ஆம் தேதி ஒரு வீட்டுக்கு போயிடாரு, இருக்க மாட்டாரு, லீவுனா இருக்க மாட்டாருன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 3 நாள் மினிஸ்டர் பார்க்க விட்டாங்க, 3 நாள் நம்ம போல. ஆனா 2ஆம் தேதி அன்னைக்கு மினிஸ்டர் கேன்சல் பண்ணிட்டாரு, வாங்க உங்களை கூப்பிடுறாங்க. ஏன்னா 3000 பேர் வந்து 900 சில்லற பேர் அரசுக்கு பேர் கொடுத்து
திரும்பி போவாங்களா, கடை திறக்குமா, கடை திறக்காதா என்ற கவலை வந்த பிறகு அமைச்சரோடு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். நம்ம சங்கம் ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். மதிக்கிற எந்த அதிகாரிகளும் மதிக்கணும். எம்டி நிறைய நேரத்தில் மதிக்கிறாரு, நம்ம பேசினா கேட்கறேன்னு சொல்றாரு. ஆனா எல்லா நேரத்தையும் நானும் பேச முடியாது, நம்ம அவருக்கு மதிப்பு கொடுப்போம். அது வேற, அவர்களாலையும் செய்ய முடியாது. பணி நிரந்தரன்றதை நம்ம டாஸ்மாக் நிர்வாகம் செய்ய முடியுமா? எம்டி செய்ய முடியுமா? ஆர்வி செய்ய முடியுமா? எஸ்ஆர்எஸ் செய்ய முடியுமா? டிஎம் செய்ய முடியுமா? பாலிசி கொள்கைன்னு சொல்லுவாங்க. பாலிசி கொள்கைன்னு சொல்லுவாங்க. யார் செய்யணும்? அரசாங்கம் தான் செய்யணும். அரசாங்கம் என்ன பண்ணா அந்த 5 வருஷத்துக்கு எப்படி ஓட்டலாம்? அப்ப அதுக்கு சில மேஜிக் வச்சிருக்காங்க. மேஜிக்னா மிரட்டுறது, ரைடு போறது, சஸ்பெண்ட், டிரான்ஸ்ஃபர் பண்றது. இன்னொரு பக்கம் சப்போர்ட்டுக்கு சில சங்கம் வச்சுக்கிறது. இங்க போனா காரியம் முடிஞ்சிடும். நம்மளை எப்படியாவது கரப்ஷனுக்குள்ளேயே நம்ம உள்ளுக்குள்ள வாழ்க்கை சுத்திட்டே இருக்கணும். நம்ம எப்படியாவது வெளிச்சப்பட்டு, எப்பா நீ நல்ல வாழ்க்கை வேணும், இந்த மன உளைச்சல வேணாம்ப்பா, நீ வெளியிலே வந்துடக்கூடாது. அந்த சங்கத்துக்கு போயா எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சங்கத்துக்கு போயா நடைமுறையில சாத்தியமா? 23,000 பேரும் நாளைக்கே ஒரு சங்கம் சொல்றாங்க, இந்த சங்கம் வந்து ஆய்வு இருக்காது, ரெய்டு இருக்காது, கன்ஃபார்ம்னு நாமளே எழுதி கொடுத்து மொத்த பேர் அங்க போயிட்டு நாளைக்கே கன்ஃபார்ம் பண்ற சொல்லிடலாம். அறிவியல் பூர்வமா இது நடக்காது. அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நிலைமையில வச்சிருக்கணும். இன்னும் மோசமா போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நான் கவலைப்படுத்துறதுக்காக சொல்லல, இருக்கிற யதார்த்தத்தை சொல்றேன். அப்புறம் வீழ்த்த முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. வீழ்த்த முடியாது என்று எதுவுமே கிடையாது. மாற்ற முடியாது என்று எதுவுமே கிடையாது. தலைமை செயலகத்துக்கு ஹாஸ்பிட்டலா மாத்தி, ஹாஸ்பிட்டல் தலைமை செயலகம் மாற்ற முடியும்னா நம்ம வாழ்க்கையில பணி நிறுத்தத்தை மாற்றி அமைப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க முடியும். அரசாங்கம் நினைச்சா செய்ய முடியும். அரசாங்கம் நினைச்சா செய்யணும்னு ஒரு முடிவு இருந்தா நம்ம கள போராட்டத்தால் மட்டும்தான் நடத்த முடியும். வேற ஆப்ஷன் கிடையாது. யாரோ ஒருத்தர் வந்து தனிநபர் மாற்ற முடியாது. ஒருத்தரை ஹீரோயிசம் பண்ணி எதுவும் நடக்காது. சினிமா படம் போதெல்லாம் கிடையாது. நம்ம அன்பிற்குரிய துணை முதல்வர் இருந்தார் பாருங்க, அவர் கடைசியா நடிச்ச படம் மாமன்னன் தான். அந்த சேர் சீட்ல அவங்க அப்பா உட்காக்கிறதுக்காக போராடுவார். அந்த மாதிரி பணி நிரந்தரம் என்பதை பெறுவதற்காக நம்ம போராட்டம் பண்ண நினைக்கிறோம். அவர் துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்க. சரி, அவரும் அவங்க தந்தையார் என்ன சொல்றாருன்னா, நான் எனக்கு உதவி பண்ணதுக்காக கூப்பிடல, மக்களுக்கு உதவி பண்ணதுக்கு கூப்பிடுறேன். மக்களுக்கு என்ன உதவி செய்ய போகிறீர்கள்? எங்களுக்கு என்ன தேவை? அடிப்படையில் தொழிலாளிக்கு என்ன தேவை? நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, அவ்வளவுதான். ரொம்ப பேசல, ரொம்ப பேசல. நீ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. அமெரிக்கா போறாங்க, சிங்கப்பூர் போறாங்க, மூலதனத்தை கொண்டு வரேன்னு சொல்றாங்க. நீங்க பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய அரசாங்கத்துல கீழே இருக்கிறவங்களுக்கே இந்த 9,000 ரூபாய், 10,000 ரூபாய், 12,000 ரூபாய் நிலைமைனா, நீ கொரியன் கம்பெனியை கூட்டு வந்து, ஜப்பான் கம்பெனியை கூட்டு வந்து, அமெரிக்கன் கம்பெனியை கூட்டு வந்து, இப்ப சாம்சங் தொழிலாளி போராடுறான் பாரு, அவன் சங்கம் ஆரம்பிக்கணும் போராடுறான். என்ன சொல்றாங்க தெரியுமா? கொரிய முதலாளி சாம்சங் பேரை சங்க பதிவுல வைக்காதன்றான். ஏண்டா, தண்ணி நம்மளுது, ரத்தம் நம்மளுது, இளைஞருடைய உழைப்பு நம்மளுது, நமக்கு தொழில் தகராறு சட்டம் இருக்குது, நமக்கு தொழிற்சங்க சட்டம் இருக்குது, இந்தியா சட்டம். ஆனா அவன் சொல்றான் இங்க வந்துகிட்டு ஏன் கம்பெனி பேரை பயன்படுத்த கூடாது. அப்போ நீங்க வெளி மூலதனம் தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. யாருக்காக? யாருக்காக? உள்ள வேலை செய்யறவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? என்ன செஞ்சீங்க? யார் கேட்பது? 10 ரூபாய் வாழ்க்கை நிம்மதியா ஓடுதா? 40,000, 50,000 கடைக்கு ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய், 1,000 ரூபாய், 3,000 ரூபாய், 5,000 ரூபாய், பெரிய கடைக்கு 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய். வாழ்க்கை நிம்மதியா போதானா? வாழ்க்கை நிம்மதியா போதா? நிம்மதியா போயிருந்தா நம்ம கூடியிருக்க மாட்டோமே. ஒரு நாள் கவலைப்படாம இருக்க முடியுதா? ரைடு வராது, சஸ்பென்ஷன் வராதுன்னு சொல்லி இருக்க முடியுதா? எப்படி தீர்வு பெறுவது? கள போராட்டம் தான். 2ஆம் அறிவிச்சோம், கைதானோம், திருப்பி வந்தோம், காத்துக்கிட்டு இருந்தோம். நம்மளும் சமயத்துக்கு சூழ்நிலைக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். 20 மாசம் ஆட்சி காலம் இருக்கு. நமக்கு 10 வருஷமா 15 வருஷம் தான் வேலை இருக்கு. நமக்கு உண்டான உரிமை நம்ம பெறணும். சம்பளம் அறிவிப்பேன்னு சொன்னேன், அறிவிக்கல. நம்ம கிட்ட சொன்னாங்க, நம்ம சங்கத்துக்கிட்ட சொன்னாங்க. யார்கிட்ட சொல்லல, நேரடியா நான் இருந்தேன், நமது தோழர்கள் இருந்தார்கள். 100% சம்பள உயரம் என்று சொன்னார்கள். யாரு உங்களை கேட்கறது? திருப்பி கொடுங்க, யாரு கேட்கறது? எங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்லுவீங்க. நோக்கியா கம்பெனிக்கு, நிசான் கம்பெனிக்கு, மற்ற கம்பெனிக்கு சலுகை வாரி வழங்குவீங்க. அவனை ஏழையா? எங்களோட உரிமை எங்களுக்கு. நாங்க தான் ஓட்டு போட்டோம், எங்க மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுக்கு 40 கொடுத்தாச்சு, பெரும்பான்மையும் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. யார் கேட்பது?
எங்களுக்கு அந்த ஆட்சியா இந்த ஆட்சியான்றது பிரச்சனை இல்லை. எங்க கோரிக்கை நிறைவேறாத யாரா இருந்தாலும் எங்களோட கோரிக்கை தொடரும், அவ்வளவுதான் பாயிண்ட். ரொம்ப சிம்பிள். இவர் மேல வெறுப்பு அவர் மேல வெறுப்புன்றது இல்ல. விற்பனையாளர் சங்கமாக ஒன்றிணைந்தனா எந்த கட்சியில இருந்தாலும் சரி, எந்த அமைப்புல இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒற்றை கோரிக்கை, பணி எந்திர கோரிக்கை நிறைவேற வேண்டும். தோழர்களே, இறுதியா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு, பத்திரமா போக வேண்டிய அவசியம் இருக்கு. தோழர், எல்லாருடைய கவலையும் எல்லாருடைய வலியும் கூடுதல் பொறுப்புகளை தலைமை தோழலுக்கு உள்ளாகி, அப்படின்னா நாங்க கிட்டத்தட்ட 1ஆம் தேதியிலிருந்து தூய்மை பணியாளருக்கு ஒரு பெரிய பிரச்சனை போட்டு கான்ட்ராக்ட் போவாங்க. கிட்டத்தட்ட 200 வார்டு கவுன்சிலருங்க, மேயருங்க, அமைச்சருங்க எல்லாத்தையும் தாண்டி பிடிச்சி நிறுத்திட்டோம். சென்னை மாநகராட்சியில் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட யாரா இருந்தாலும் வாங்க மோதி நிற்போன்னு கிட்டத்தட்ட 1ஆம் தேதியிலிருந்து அதை பத்தியே யோசிச்சு அதுக்குள்ளே இருந்தோம். இப்ப டாஸ்மாக் தொழிலாளருக்கு ஏதாவது மாற்றம் வேணும். மாற்றம் வேணும்னா சிறு சிறு வெற்றிகளை மட்டுமே நம்ம பெற்றிருக்கோம். மாஸ் டிரான்ஸ்ஃபருக்கு வெளிப்படையா பண்ண முடியாது. டிஎம் சர்க்குள்ள தூக்கி போறது, வாட்டர் ஸ்கீமை நீங்க மட்டும் நிறுத்தி வச்சிருக்கிறது சிறு சிறு வெற்றிகள், பெரு பெரு வெற்றிகள் இல்ல. நமது அடுத்த கட்ட போராட்டம் என்பது நமக்கு காணத்தகுந்த பெறத்தகுந்த வெற்றி என்பதாக அமைய வேண்டும், அமைய வேண்டும். இது ஏதோ பாரதியின் ஒரு தனி மனிதன் இல்ல சங்கத்தினுடைய தலைவர் முடிவெடுத்தா மட்டும் நடக்குமா? அப்படிலாம் நடக்காது. நம்ம கூட்டு ஒற்றுமையின் மூலமா மட்டும்தான் நடக்கும். நம்ம 3000 பேருக்கு 900 பேர் குத்து நின்ன உடனே அமைச்சர் வீட்டுக்கே போகாம உட்காந்து வாங்க பேச்சுவார்த்தைக்கு பாருங்க. அந்த போராட்ட உறுதி, அந்த போராட்ட தெளிவு. ஒரு நாள் அச்சத்தில் தான் வாழ போறோமா? நம்ம கோரிக்கையை வென்றெடுக்க போறோமா? இப்போ நான் உறுதியாக கருதுவது என்னவென்றால், அடுத்த போராட்டம் எனக்கு தெரிந்த வரை தேதி மாற்றத்தை பத்தி முடிவு பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதியில உறுதியா அடுத்த ஜனவரி 26 குடியரசு தினம் அறிவிச்சிருக்காங்க. அந்த நாள் நம்ம கோரிக்கை வெல்லும் போராட்டமாக நமது போராட்டம் இருக்கும். இங்க உளவுத்துறை 10 பேருக்கு மேல இருக்காங்க, டாஸ்மாகினுடைய ஆட்களும் இருக்காங்க. நான் சொல்றேன், எங்களை அசால்ட்டாவோ விளையாட்டாவோ எடுத்துக்காதீங்க. ஓகே, கடைசி அவங்க எதனா போராட்டம் பண்ணி நம்ம போராட்டம் அரெஸ்ட் ஆன பிறகு நம்ம இப்படியா பேசிக்கலாம். நான் என்ன போராட்டம் அறிவிக்கிறேன்? கோரிக்கை வெல்லும் போராட்டம் தான் அறிவிச்சிருக்கோம். எந்த போராட்டம் என்ன டிசைன்ல இருக்குன்றது உங்களுக்கு அன்னைக்கு தான் தெரியும். தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் மேற்கொள்ள போறோம். நேரடியா எல்லா டிஸ்ட்ரிக்டும் வர போறோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட் வரும்போது ராமநாதபுரம் மாவட்டம், திருப்பூர், சிவகங்கை, போகாத மாவட்டம், வந்து சேர்ந்திருக்க மாவட்டம் எல்லாம் இருக்கு. எல்லா மாவட்டத்தையும் கால் பதிச்சு நம்ம அடுத்த கட்ட போராட்டத்தை அவசியத்தை பத்தி பேச போறோம். சிறை கதவை நமக்கு திறந்தாலும், நம்ம தினகர் சொல்ற மாதிரி கல்லறை கதவை திறந்தாலும், எங்க கோரிக்கை வெல்லும் வரை எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை என்று சொல்லி போராட்டம் நடக்கும். நீங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டா பேசுவேன். என்னது வாங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா போக மாட்டோம். முதல்ல சொல்லிடுறேன், தொடர் கூப்பிட்டா பேசி பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு. நான் போய் இன்னும் கூடிய வரையில என்டி அவர்களை சந்திச்சு சொல்லிட்டு வரலான்னு இருக்கேன். நீங்க எக்காரணம் கொண்டு தவறாலாம் எடுத்துக்க வேண்டாம். நீங்க நாளைக்கு போராட்டம் அறிவித்த உடனே பேச்சுவார்த்தைக்கு அழைப்பீர்கள். உடனே போராட்டம் என்பது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பேசியிருக்கிறார்கள், நிர்வாகம் அடுத்த பதில் என்ன சொல்லும் என்று சொல்லி மனு அளித்து வந்திருக்கிறோம் என்பது நடக்காது. நாங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். உங்க வேலை எல்லாம் பாதுகாப்பா இருக்குது, பணி நிரந்தரமா இருக்குது. எங்களுக்கு எங்க கோரிக்கை அரசாங்கத்தை கேட்டு பெறணும். நீங்க நடுவில் நிக்காதீங்க. அதையும் தாண்டி எங்க நிர்வாகிகள் மேல நீங்க கை வைப்பீங்கன்னு சொன்னா நாங்க விட மாட்டோம். நம்ம விட மாட்டோம். நம்ம கிட்ட பட்டியல் இருக்குது. எத்தனை டிஎம்க்கு மாசம் கடைகள்ல டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு போகுது, எத்தனை எஸ்ஆர்எம்க்கு மாசம் எவ்வளவு போகுது, எத்தனை கலெக்ஷன் பண்றீங்கன்னு சொல்லி எங்க கிட்ட பட்டியல் இருக்குது. ஊழல் தடுப்பு துறைன்னு ஒண்ணு சும்மா இருக்குது. நாங்களே வேலை கொடுப்போம், பட்டியல் வெளியிடுவோம். நீ எங்க ஆள் ஆட்சினா நாங்களும் வருவோம். நீங்க ஒதுங்கிக்கோங்க, நாங்களாச்சு கவர்மெண்ட் ஆச்சு பாத்துக்கிறோம். நாங்க அதை பாத்துக்கிறோம். ரெண்டாவது, அரசாங்கத்துக்கும் நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன், எங்க கோரிக்கை நீங்க அதை ஏத்துப்பீங்கன்னு சொன்னா மட்டும்தான், எங்க கோரிக்கைகளை ஏத்துப்பீங்க நீங்க சொன்னா மட்டும்தான் பேச்சுவார்த்தை என்பது டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் மேற்கொள்ளும். வாங்க பேசிக்கலாம் சொன்னா வராது.
நான் ரொம்ப தன்னம்பிக்கையோட சொல்றேன், உங்க மேல உள்ள நம்பிக்கையில இருந்து சொல்றேன். இதுக்கெல்லாம் அதான் முக்கியமானது. அமைச்சர் கூப்பிடுறாரு, முத்துசாமி ரொம்ப லைட்டா இருப்பார். நம்ம அமைச்சர் அவர்கள் யார்கிட்டயுமே பேசவே மாட்டாங்க, ஒரு நிமிஷம் கூட போட்டோ கூட எடுக்க முடியாது. இவர் இருக்காருல இப்போ, ஐயா ரொம்ப பிஸின்னுவாங்க, பக்கத்துல போக முடியாதுன்னுவாங்க. லாஸ்ட் டைம் கூட எம்டிஎல் இருந்து நமக்கு வந்து அழைப்ப எங்களை உரிமையெல்லாம் பேசுறாங்க, கொஞ்சம் டைட் பண்ணாதீங்க. நாங்க இப்ப இல்ல, முன்காலத்துல. இப்போ இந்த வரக்கூடிய காலத்துல நமக்கு நெருக்கடி வந்தா, நீங்களும் ஒரு வருஷம் ஜெயிலுக்கு தான் போனீங்க, நாங்களும் பிரச்சனையா இருந்தா ஜெயிலுக்கு சந்தோஷமா போய்க்கிறோம் முடிவெடுக்க வேண்டியதான். ஏன்னா நீங்க பாவம் 1000-2000 கோடி வச்சிருந்து ஏசியிலே வாழ்ந்திருந்து 5 ஸ்டார் ரோட்ல இருந்து அத்தனை கோடி சொத்து வச்சிருக்க நீங்களே நானும் நாள் இருந்திருக்க முடியும்னா, கூண்டுக்குள்ள 10க்கு 10 ரூம்ல இருந்து வேறு வேலை நெருக்கடியில் உள்ளாகி எல்லா கஷ்டத்தையும் இருக்கிற நாங்களும் உங்க சார்பா ஜெயிலெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். கடுமையான போராட்டமாக, திட்டமிடப்பட்ட போராட்டமாக, நம்பிக்கையுள்ள போராட்டமாக இருக்கட்டும். வாழ்க்கை ஒரு முறை தானே, பாத்துரு ஒரு கை. ஏண்டா பணி முடிஞ்சிச்சு நம்ம போராடலன்னு யோசிக்க கூடாது. நம்ம வருங்கால தலைமுறை நல்லா இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருடைய போராட்டத்திலும் வருங்கால தலைமுறையோட நம்பிக்கை என்று அடங்கியிருக்கு. நமக்கே பணியாளர் இல்ல, நம்மளே தற்காலிக தொகுப்பூதிய தொழிலாளி. இந்த பக்கம் வரும்போது கேட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட, இங்க வேலை செய்யறவங்க படிக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒண்ணு கட்டுமான வேலைக்கு போறாங்க, பெங்களூர் போயிடுறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. படிச்சவங்க பெரிய வேலைக்கு போறல, கூலி வேலைக்கோ கட்டுமான வேலைக்கோ மத்ததுக்கு போயிடுறாங்க. இப்ப நம்ம தலைமுறைக்கே பணியாளர் இல்லைன்னா, நம்ம வருங்கால தலைமுறை, நமக்கு அடுத்து வர தலைமுறை பணியந்திரம் இல்லாம இருக்கும்னா, அதுக்காகத்தான் நாம போராடுறது சேர்த்து எடுத்துக்கணும். கள போராட்டம் தீவிரமடையட்டும், போர்க்களத்துக்கு தயாராகும். போர்க்களத்துல இன்னைக்கு வரைக்கும் அமைதியா தான் இருக்கிறோம். அந்த அமைதி எப்படி போக போகுதுன்றது அரசாங்கமும் டாஸ்மாக் நிறுவனம் தான் முடிவு பண்ணும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், எல்லா மாவட்டங்களிலிருந்தும் நமது டாஸ்மாக் நிறுவனத்திற்கு, நம்ம தொழிற்சங்கத்திற்கு, முன்னணிகளுக்கு, பொதுச் செயலாளருக்கு ஒரு கடிதம் ஒன்றை கொடுங்கள். நீங்கள் பணி நிறுவனம் சம்பந்தமாக, ஊழியர்கள் நலன் சம்பந்தமாக எந்த போராட்டம் அறிவிக்கிறீர்களோ அந்த போராட்டத்திற்கு நான் சிறை செல்லும் போராட்டமாக இருந்தாலும் சரி முழு ஒத்துழைப்பு தருகிறேன் என்று ஒரு கடிதத்தை எழுதுகிறேன். டாஸ்மாக் தொழிற்சங்க வரலாற்றுல சிறைக்கு போறதுக்கு கடிதமானதான் நம்ம சங்கமே இருக்கட்டும். அப்புறம் தோழலே, இதை பேசலாம் ரொம்ப சாதாரணமா தான் பேசுறோம். நீங்க அடுத்து வரும்போது நிஜமாவே 2 செட்டு வேஷ்டி, லுங்கி, பனியனு, ட்ரெஸ் எல்லாரும் வரும்போது ஊருக்கு போற மாதிரி பேக்ல வாங்க. திருப்பி வரும்போது மன நிறைவோட கோரிக்கை ஜெயிச்சோன்ற மாதிரி திருப்பி போறதுக்கு தயாரா இருக்கும். நான் இன்னொன்று உறுதியா சொல்றேன், நம்ம சங்கத்துல இருக்காங்களோ இல்லையோ, நம்ம எல்லா சங்கத்தையும் பார்த்து இன்னைக்கு எப்படி நிறைய சங்கம் வந்தாங்களோ அந்த மாதிரி ஆதரவு கேட்க போறோம் 26 போராட்டத்துக்கு. நான் உன்னை உறுதியா சொல்றேன், நமக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி என்று நேர்ந்தால், நம்மளை கைது செஞ்சு ஏதாவது ஒன்று செய்வோம்னு சொன்னாங்கன்னா, நான் உறுதியாக சொல்லுகிறேன், அவர்கள் இப்ப வரைக்கும் நம்ம தொடர்புல இல்லை, கான்டாக்ட் இல்லை. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்கள், விற்பனையாளர்கள் நமக்கு ஆதரவாக கண்டிப்பாக களம் இறங்குவார்கள். சங்க வேறுபாடு பார்க்காமல், சாதி மத வேறுபாடு பார்க்காமல் நிச்சயமாக நாம் களம் இறங்கி ஒரு நெருக்கடியை சந்திக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக நமக்கு தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள், விற்பனையாளர்கள் ஆதரவு அளிப்பார்கள். நமது போராட்டத்தை வெற்றி பெற வைப்பார்கள். சவால் விட்டு போராட்டம் நிற்கிறது களம் வேணும் தோழா, சங்கம் வேணும் தோழா, யாராவது முன்னாடி நிற்கணும் தோழா. எல்லாமே பயந்துட்டு பின்னாடி என்ன பண்ண முடியும்? யாராவது முட்டணும் மோதணும் வேணாமா? எவ்வளவு நாள் கவலை, எவ்வளவு நாள் புலம்புற? பாத்துரும் ஒரு கை, பாத்துரும் ஒரு கை. 20 மாசம் இருக்கு, நீங்க இருக்க போறீங்களா, அடுத்தவருக்கு போன யாருக்கு போன தெரியாது. எங்க வாழ்க்கையில தலையிடாது, எங்க வாழ்க்கையில தொடாது, எங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 6-5 மணி வரை கலையாம கூட்டம் நிறைய நிக்கிறது இப்பதான் பாக்குறேன். அப்படி நகரும் போகும் வருவோம், நான் தோல் நிக்கிறாங்க. உங்களை பாக்குறதுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. அதுவும் எனக்கு உலகத்திலே பிடிச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்டை நம்ம தோழர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். இது போன்ற கூட்டங்கள்ல மற்றவங்க வரும்போது தான் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமானதா, நிகழ்ச்சிகரமானதா இருக்கு. அப்படின்னா இவ்வளவு பேருடைய நம்பிக்கை, இவ்வளவு பேருடைய கவலை நம்பி ஒரு சங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னா, அவங்க எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, போராட்டத்தின் மீதோ ஒரு ஒற்றுமையின் மீதோ எவ்வளவு பேர் நம்பிக்கை வச்சிருக்க முடியும். நிச்சயமாக நாளை நமக்கானதா இருக்கும். டாஸ்மாக் விற்பனையாளருக்காக இருக்கட்டும், அது தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம்
அதை பெற்றே தீரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.